Western Ghats, Pollachiil, India's first no wall sharing senior living apartments, lowest maintenance cost. நீங்க நினைச்சு பார்க்க முடியாத லைஃப், நீங்க நினைச்சு பார்க்காத விலையில just rupees 30 lakhs. ஃபைன் டைம் சினியின் பிக் பாஸ் நேயர்களுக்கு மிகப்பெரிய வணக்கம். 4வது வாரம் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு டே 24 என்ன நடந்துச்சு அப்படின்றத பார்க்க போறோம். இந்த நாளோட தொடக்கத்திலே வந்து பாத்தீங்கன்னா கமருதீனும் பார்வதியும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. பார்வதி கிட்ட கமருதீன் கேட்கிறாரு, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, நான் வந்து அந்த எண்ணத்தோட தான் பேசிட்டு இருக்கேன், நீ என்ன நினைக்கிற அப்படின்றது கேட்ட உடனே பார்வதி சொல்றாங்க, இல்ல நம்ம ஜெயில் டாஸ்க்ல இருக்கும்போது நம்ம கைதிகளா போகும்போது நமக்குள்ள ஒரு நெருக்கம் வந்துச்சு, நம்ம வந்து இன்னும் க்ளோஸ் ஆனோம், ஆனா திரும்பவும் இதை நான் வந்து கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கல, வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பார்வதி சொல்லிடுறாங்க. கமருதனும் சரி ஓகே அப்படின்னு சொல்றாங்க. பார்வதி இங்க மட்டும் இல்ல, வெளியில இதுக்கப்புறம் இது தேவையில்லை, இந்த பவுண்டரி வந்து இதோட க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அந்த 18+ கண்டென்ட் போயிட்டு இருந்துச்சு. அது லவ் கூட சொல்ல முடியாது, 18+ கண்டென்ட் போயிட்டு இருந்துச்சு. அதை இதோட வந்து க்ளோஸ் பண்ணி கடையை சாத்திட்டாங்க. நல்ல வேலை முடிச்சாங்க, பாக்குறதுக்கே சகிக்கலப்பா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. கமருதீன் அதோட கொஞ்சம் சோகமா தான் பயப்புள்ள எழுந்து போயிருக்கு. ஓகே, நமக்குன்னு நம்ம அரோரா கிட்ட ட்ரை பண்ணோம், அதுவும் நடக்கல, சரி பார்வதியாச்சு ஒரு லவ் கண்டென்ட் போகும்னு பார்த்தோம், ஏதோ கொஞ்சம் போச்சு, ஆனா இப்போ முடிஞ்சு போச்சே அப்படின்னு சொல்லிட்டு கமருதீன் அதோட சோகமா எழுந்து போயிட்டாங்க. பார்வதி அதுக்கு முன்னாடி நாள் தான் சொல்லியிருந்தாங்க, கமருதீன் வந்து கொஞ்சம் டச்சிங்கா இருக்காரு, நான் வந்து நோ டச்சிங் சொல்ல போறேன், நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் அவர்கிட்ட, இதுக்கப்புறம் இப்படி பண்ணாருன்னா நோ டச்சிங் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொல்லியிருந்தாங்க. அப்போ கூட எல்லாரும் நினைச்சிருந்தோம், என்னம்மா நீ தானே போய் விழுந்து பேசுற, அப்படி இருக்கும்போது இப்ப மட்டும் நீ எப்படி அந்த பையனை சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. பட் இப்ப அவங்க கிளியரா சொல்லிட்டாங்க, இதுக்கப்புறமாவும் இந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இல்லை. கமருதீன் அதுக்கப்புறமாவும் பேசுவாரா, இதுக்கப்புறம் பார்வதியும் ஒரு எதிரியா மாறுவாங்களா அப்படின்றதும் இருக்குது, அது வெயிட் பண்ணி பார்த்தாதான் தெரியும். இதுக்கப்புறம் திரும்ப அப்படி நடக்குதுன்னா அது வந்து வார்னிங்கா போகும் அண்ட் ரெட் கார்டு கொடுக்கறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இவங்களோட ஒரு அடியா இவங்களோட 18+ கண்டென்ட் முடிஞ்சு அப்படின்ற ஒரு சந்தோஷத்துல தான் நானும் சரி ஆடியன்ஸும் சரி இருக்காங்க. அதுக்கு ஒரு கிளாப்ஸ் பண்ணிடலாம். ஸோ இதுக்கப்புறமா என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேக்கப் சாங் போட்டு விட்டாங்க பிக் பாஸ். போட்டதுக்கு அப்புறமா எல்லாரும் டான்ஸ் ஆடி முடிச்சதுக்கு அப்புறம் திவாகர் எப்பவும் போல ஒரு கேமரா கிட்டையும் ஒரு கண்டென்ட் பண்ணிட்டு இருப்பாரு இல்லையா, அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணிட்டு இருந்தாரு. பின்னாடி நின்று வந்து பாத்தீங்கன்னா பிரவீன், கேப்டனா இருக்கக்கூடிய பிரவீன் அண்ட் வினோத், அதுக்கப்புறமா கமருதீன், இவங்க எல்லாரும் சும்மா மார்க் பண்ணி விளையாடிட்டு இருந்தாங்க. திவாகர் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, இந்த 4வது வாரம் என்ன நடக்க போதுன்னே தெரியலமா, ஒரே பரபரப்பா இருக்கு, யார் கூட சண்டை வரும், யார் கூட சமாதானமாகும்ன்றது வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும், எனக்கே ரொம்ப வந்து எக்ஸைட்டிங்கா இருக்குது, என்னைய வந்து உலகத்துல இருக்க எல்லாரும் ஃபாலோ பண்றாங்க, என்ன நடக்குதுன்றதை நான் உங்களுக்கு அடிக்கடி அப்டேட் பண்ணிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. இந்த மார்க்கிங் நடந்த உடனே சும்மாவே அவரை வந்து கோச்சுப்பாரு இல்லையா, அவர் வந்து இப்படிலாம் பண்ணக்கூடாது தானே விஜய் சேதுபதி சாரே சொன்னாரு, நீங்க என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரவீன் கிட்ட போய் சொல்றாங்க, எங்க பாரு நான் உள்ள வந்து பண்ண தொடங்கினேன், வினோத் வந்து கேமரா முன்னாடி எல்லாம் நிக்கிறாரு, அப்படி எல்லாம் பண்றாரு, இதெல்லாம் நீ கேட்க மாட்டியா, கேப்டன் தானே நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டவொடனே பிரவீனும் நான் கேட்கிறேன், நீங்க வந்து அந்த ஷேம் சர்க்கிள் இருக்கு இல்லையா அதுக்குள்ள நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க நிக்க வச்சுட்டு போயிடுறாரு. பின்னாடி இருந்து திரும்பவும் வந்து மார்க் பண்ணிட்டு இருந்தாங்க கமருதீனும் வினோத்தும். அதுல இன்னும் கடுப்பாயிட்டாரு திவாகர். அவரு கடுப்பாயிட்டு பிரவீன் கிட்ட வந்து கேக்குறாரு, என்ன நீ வந்து உனக்கு வினோத்து பிடிக்கும்ன்றதுக்காக நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க, இப்படிலாம் பேசிட்டு இருக்க, நீ வந்து நீ ஒரு கேப்டனே இல்ல, நான் உனக்கு கேப்டனை எடுத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அது ஒரு பிரச்சனை, இன்னைக்கு ஃபுல்லா இப்படிதான் போகும் போலயே அப்படின்னு சொல்லிட்டு பிரவீன் எவ்வளவோ வந்து பார்த்தாரு, சமாதானப்படுத்த முடியல. யாருமே வந்து சமாதானப்படுத்தவும் வரல. எப்பவுமே சபரியில யாராச்சும் வந்துட்டே இருப்பாங்க, யாருமே வரல. உடனே பார்வதி வந்தாங்க. பார்வதி உள்ள வந்து, ஆமா நீங்க என்ன இப்படி பண்றீங்க, நீங்க வந்து மத்தவங்க கிட்ட கேட்கணும்னா இவர் கேட்க மாட்டேன், இவரை மட்டும் எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி லைட்டா வந்து உள்ள பேசிட்டு போனாங்க. நான் அக்கா ஸ்டார்டிங்லேயே உள்ள வந்துருவாங்கன்னு எதிர்பார்த்தேன், ஆனா வரல பாரு, அதுக்கப்புறமா தான் வந்தாங்க. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா திவாகர் வெளியில போயிட்டு வெளியில இருக்க கேமரா கிட்ட சட்டையை கழட்டி போட்டு பக்கத்துல வந்து கலையரசன் இருந்தாரு, அங்க மாக்கு ஒண்ணு பண்ணிட்டு இருந்தாரு. இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த வசூல் ராஜா MBBS அந்த சீனை வந்து ரீக்ரியேட் பண்ணிட்டு இருந்தாரு. அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது திரும்ப வந்தாங்க. திரும்ப வந்து மார்க் பண்ணும்போது, சட்டை போடுங்க, சட்டை போட்டுட்டு வந்து நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, சட்டை போடாம எதுக்கு இருக்கீங்க, யூனிஃபார்ம் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரவீன் வந்தாரு. அவர் வந்து அவரை தள்ளி விட்டு வேற லைட்டா தள்ளி விட்டு கேமரா வேற மடிச்சு விட்டாரு. அதுல திவாகருக்கு பக்குன்னு வந்துருச்சு, நீ என்ன தள்ளிலாம் விடுற, இப்படிலாம் நீ பண்ண முடியாது, நீ கேப்டன் தானே, நீயே இப்படி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பிரச்சனையா திரும்ப அங்க ஒண்ணு ஸ்டார்ட் ஆச்சு. எந்த கேமரா கிட்ட போனாலும் இவர் கண்டென்ட் பண்ணதா போறாரு, எங்க போனாலும் மார்க் பண்ணதா செய்ய போறாங்க, எங்க போனாலும் பிரச்சனை இருக்கதான் போகுது அப்படின்ற மாதிரிதான் இருந்துச்சு. ஒருவேளை இன்னைக்கு ஃபுல்லா இதுலயே போயிடுமோ அப்படின்ற ஒரு பயமும் லைட்டா இருந்துச்சு. இதை பார்க்க முடியாதேப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எல்லாரும் வந்தாங்க, இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க, சட்டை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கனி வந்து சொன்னாங்க, இங்க பாருங்கண்ணே,
நீங்க வந்து என்ன வேணாலும் பண்ணுங்க, யாரும் கேட்க மாட்டாங்க. நீங்க என்ன வேணாலும் நீங்க கேமரா முன்னாடி பண்ணிட்டு இருங்க. ஆனா சட்டை போட்டுட்டு பண்ணுங்கண்ணே. சட்டை போடாம எப்படிண்ணே? இப்போ ஒருத்தவங்க கூட இப்போ பண்றாங்க அப்படின்னா வெறும் ஜட்டி மட்டும் போட்டுட்டு பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி எடுத்துக்காட்டா தான் சொன்னாங்க. உடனே திவாகர் நீ எப்படி அப்படிலாம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு சண்டையாகி உள்ள இருந்து வெளியில இருந்து உள்ளேயும் வந்து திவாகர் அங்க ஒரு வாய் விட்டார். நீ இப்ப சட்டை போடுறத சொல்ற, நீ கூட தான் எஃப்ஜே போய் கட்டி பிடிக்கிறீங்க, இதெல்லாம் அநாகரிகமா தெரியலையா அப்படின்ன உடனே வீடே கொந்தளிச்சிருச்சு. அது எப்படி நீ அப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சபரி வர, எஃப்ஜே அங்க இருந்து அவரு ஓடி வர, நீ எப்படி அப்படி பேசலாம், அதெல்லாம் தப்பு தப்புன்னு சொல்லிட்டு எஃப்ஜே ரொம்பவே காட்டமா கத்திட்டு இருந்தாரு அப்படின்னே சொல்லலாம். சபரி உள்ள வந்து பேசிட்டு இருந்தாரு. சபரி நடுரோடுல வேற அண்ணியனாவும் அம்பியாவும் மாறி மாறி வந்துட்டு இருந்தாரு. அவரை வந்து சமாதானமா இருக்கு, அமைதியா பேசு சபரி அப்படின்னு சொல்லிட்டு அவரை சாந்தப்படுத்திட்டு நீ எப்படி இப்படி எல்லாம் பேசலாம், இது வந்து உனக்கு தப்பா தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அது அப்படிதான் இருந்துச்சு. அவங்களுக்குள்ள இப்ப ஃப்ரெண்ட்லியா எல்லாருமே லைட்டா ஆக்ட் பண்றது, இப்படி சைட் ஆக்ட் பண்றது அப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்க போது இது இத்தனை சீசனா பாக்குறோம். இது அவர் கண்ணுக்கு உறுத்துச்சா இல்லைன்னா நம்மள சொல்றாங்களே அதனால ஒண்ணு சொல்லுவோம் அப்படின்றதுக்காக சொன்னாரா என்னன்னு தெரியல. சொன்னதும் கனி வந்து படப்படன்னு வந்து ரெஸ்ட் ரூம்குள்ள ஓடி போயிட்டாங்க. அதுக்கப்புறமா இப்போ மிகப்பெரிய கலவரம் ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி பிரச்சனையில வந்து விக்ரம் சொன்னாரு, நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, நீங்க மாறி மாறி இதுதான் கண்டென்ட்னு சொல்லிட்டு இதை பண்ணிட்டு இருக்கீங்க, நாங்க யாருமே உங்க சண்டையில வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் சொன்னாரு. சரி இதுக்காச்சும் வந்து பேசாம இதுக்கும் பேசல. சபரி தான் வந்து சமாதானப்படுத்தி அவங்கள வந்து இன்னமும் சமாதானம் ஆகல. அது இன்னமும் வந்து ஆற போட்ட ஒரு நெருப்பு மாதிரி தான் இருக்கு. எப்ப திரும்ப அதுல எண்ணெயை ஊத்துற மாதிரி எந்த விஷயம் நடக்க போதோ தெரியல. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா விக்ரம் கிட்ட போயிட்டு பேசிட்டு இருந்தாரு திவாகர். அப்ப வந்து விக்ரம் சொன்னாரு, இங்க பாருண்ணே, அவங்க உங்களை அப்படி பேசினது தப்பு அப்படின்னா நீங்க பேசினா அதை விட தப்பு. நீங்க அவங்க உங்களை அடிச்சாங்கன்றதுக்காக நீங்க வந்து வெட்டிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எதுக்கு முனையா அவரை வந்து ஒண்ணு சொல்லிட்டு இருந்தாரு. அதுலயும் வந்து திவாகர் சமாதானம் ஆகல. திவாகர் அதெல்லாம் சரிதான்ப்பா, இருந்தாலும் என்னைய வந்து அப்படி பண்றது தப்பு இல்ல, நான் பாட்டுன்னு நான் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கேன், என்னைய வந்து எஃப்ஜே சட்டையெல்லாம் பிடிக்க வராருனோடனே எஃப்ஜே அந்த பக்கம் விட்டாரு. நான் பிடிச்சனா சட்டையை பிடிச்சனா அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஜே ஒரு பக்கம் கத்திட்டு இருந்தாரு. உடனே சமாதானப்படுத்தி அனுப்புற பிறகு விக்ரம் சொல்றாரு, இங்க பாருண்ணே, நான் சொல்றதை கேட்பனா நான் சொல்றேன், இல்லைன்னா வந்து நீ தான் கரெக்டுனா நான் சொல்லிட்டு போயிடுறேன், ஆமாண்ணே நீ தான் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டு போயிடுறேன் அப்படின்னு விக்ரம் சொல்லிட்டாரு. திவாகர் சரி சொல்லுப்பா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது நடுவில் இல்லப்பா இருந்தாலும் அவங்க வந்து இப்படி பேசிட்டாங்க அப்படின்னு உடனே திவாகர் சரிண்ணே நீ பண்ணது தானே சரி, மற்றவங்க தானே தப்பு, விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அந்த பிரச்சனை அதோட முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா எல்லாரும் அவங்க வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. பார்வதி முறையா வீட்டுல வந்து ஒரு முழு வேலையை நல்ல வேலையை பார்த்து செஞ்சதை நான் நேற்று தான் பார்த்தேன். உட்காந்து பாத்திரம் கழுவிட்டு இருந்தாங்க கிச்சன் ஏரியாலன்ட்டு. எல்லாரும் அவங்க வேலை பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நடுவுல கனி வந்து ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொன்னதும் கெமியும் கமருதினும் வந்து பாத்தீங்கன்னா சும்மா டான்ஸ் ஸ்டெப் மாதிரி ஒன்று போட்டுட்டு இருந்தாங்க. அதை திரும்ப அவங்க சொல்ல அவங்க போட்டுட்டே இருந்தாங்க. உடனே பார்வதி யாருக்கும் இங்க வந்து ஒர்க்கர்ஸ் இல்லை, இவங்களுக்கெல்லாம் யாரு இப்படி உரிமை கொடுத்தது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்க கேட்டது ஒரு விதத்தில் கரெக்டானதுதான். யாருமே யாருக்கும் ஒர்க்கர்ஸ் ஆவோ அவங்க கீழே இவங்க வேலை பாக்குறாங்க அப்படின்னு இல்லை, அது ஒரு டாஸ்கா அப்படிதான் போயிட்டு இருக்கு. பட் அந்த பக்கமும் அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க, இதை நாங்க சும்மா பேசி வச்சு காமெடியா தானே பண்ணிட்டு இருக்கோம், இதுல என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த பக்கம் கனி கமருதீன் இவங்க எல்லாருமே பேசியிருந்தாங்க, சபரி கெமி இவங்க எல்லாருமே. ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அடுத்த டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போனாங்க. மார்னிங் ஒர்க் அவுட். இந்த வீக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆர்மி கேம்பா இருக்க போகுது அப்படின்னு பிரவீன் சொல்லியிருந்தாரு. ஸோ மார்னிங் எல்லாரையும் அட்டென்ஷன் ஸ்டாண்டர்டிஸ் அதெல்லாம் பண்ண வச்சுட்டு சும்மா ஒர்க் அவுட் மாதிரி அங்கே போயிடலாம் இங்கே போகலாம் போய் உட்காரலாம் அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு இருந்தாரு. இதை பார்வதி பண்ணவே இல்லை, ஒரு மாதிரி திமுறாவே பாட்டிருந்தாங்க. நீலாம் சொல்லி நான் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி. இதை நான் எல்லாரும் பார்த்தாங்க, நான் யாருமே சொல்ல. ஆனால் கெமி சொல்லிட்டாங்க, எங்க பாருங்க பார்வதி வந்து பண்ணவே இல்லை அப்படின்னு சொன்னோடனே கேட்டாங்க, நீங்க பண்ணலையா? நான் பண்ணல, நான் வந்து இந்த வீடு ஆர்மி கேம்பா தான் இருக்கும் அப்படின்னா எனக்கு அதுல உடன்பாடு இல்லை, நான் அதெல்லாம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பிரவீனுக்கு இதை நம்ம வந்து செஞ்சுதாம ஆகணும்னு சொன்னா இன்னும் வேற சண்டை ஆகுமே, இவங்க கிட்ட யாரு வாயை கொடுத்து மாட்டிக்கிறதுன்னு சொல்லிட்டு பிரவீன் சொல்லி சரி ஓகே, யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஓகே இல்லையா அவங்களா இந்த பக்கம் வந்துருங்க அப்படின்னு யாருமே வரல. பார்வதி சி இதெல்லாம் எப்படிதான் சொல்லி இவங்க வந்து இது பண்றாங்களோ, யாராச்சும் போட்டு கொடுத்துருப்பாங்க, பார்வதி பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சி தூ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணிட்டு இருந்தாங்க. எப்பவுமே அவங்க பண்றதுதான புதுசா இது அப்படின்னு மாதிரி இருந்துச்சு. இதெல்லாம் முடிஞ்ச பிறகு ஒரு டாஸ்க் போயிட்டு இருக்கு இல்லையா, லாக்கர் டாஸ்க். அவங்களோட அத்தியாவசிய பொருட்கள் எல்லாமே எடுத்துட்டாங்க. ஸோ ரெண்டாவது நாளான லாக்கர் டாஸ்க்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா தொப்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம் வச்சிருந்தாங்க. அதுல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஒரு பிக் பாஸ் வீட்ல இருந்து சூப்பர் டீலக்ஸ் வீட்ல இருந்து 2 பேர் மோதிப்பாங்க. செகண்ட் ரவுண்ட்ல அது 2 பேரா மாறும், தேர்ட் ரவுண்ட்ல அது 3 பேரா மாறும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூல்ஸ் எல்லாம் சொன்னதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வினோத்தும் துஷாரும் வந்து மோதிக்கிட்டாங்க. இதுக்கிடையில நீ வந்து
தவறான இடத்துலலாம் நீ வந்து காலை வச்சுட்டு கையை வச்சுட்டேன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே ஒரு சண்டை போட்டு இருந்தாங்க. பையன்குள்ளே அப்படி ஒரு சண்டை வருதுன்னா அடுத்த ரவுண்ட் ஆனா பொண்ணுங்களா வருமே, ஏதாச்சும் பிரச்சனையா ஆகுமோ அப்படின்னு பார்த்தேன். இவங்க 2 பேர் தான் கொஞ்சம் தொட்டாசினிங்க போல, அவங்க மட்டும் சண்டை போட்டாங்க. அதுல வின் பண்ணது வினோத் அவர்கள். ஸோ சூப்பர் டீலக்ஸ் வந்து வின் பண்ணாங்க. அதுக்கப்புறமா அடுத்த ரவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா பிக் பாஸ் டீம் வந்து வின் பண்ணாங்க. அதுக்கு அடுத்த ரவுண்ட்லயே பிக் பாஸ் டீம் வின் பண்ணாங்க. இதுல பயங்கரமா விளையாடினது கெமி ரம்யான்னு சொல்லலாம். அவங்க 2 பேரும் தான் அடிச்சுக்கிட்டு தொப்பியெல்லாம் கிழிஞ்சிச்சு ஒரு ரவுண்ட்ல. இதெல்லாம் முடிஞ்சு வின் பண்ணது பிக் பாஸ் வீட்டார்கள். அவங்க தான் வந்து வின் பண்ணாங்க. அவங்களுக்கு 500 பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. இதுல எக்ஸ்ட்ரா வந்து பிக் பாஸ் என்ன சொன்னார்னா, நேற்றுக்கு நடந்த கேம்ல வந்து எனக்கு அவ்வளவோ திருப்தி இல்லை, நீங்க அவ்வளோ வந்து விளையாடல, ஆனா இன்னைக்கு உங்களோட 100% கொடுத்து பயங்கரமா விளையாடுனீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு போனஸா நான் வந்து என்ன பண்ண போறேன்னா, அது 500ல இருந்து 1000 பாயிண்ட்ஸா மாத்துறேன். அண்ட் உள்ள இருக்கக்கூடிய அந்த செகண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 15 செகண்ட்ஸா உங்களுக்கு மாத்துறேன். நீங்க பிக் பாஸ் வீட்டுல இருக்க எல்லாருமே உள்ள போய் திங்ஸ் எடுக்கலாம், ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வச்சாங்க ஒரு ஆப். என்ன அப்படின்னா, நீங்க 1000 பாயிண்ட்ஸ்க்கு மேல ஒரு பாயிண்ட் எடுத்தாலுமே எல்லாமே திருப்பி பெறப்படும் அப்படின்னு சொன்னாரு. ஸோ பதம் தான் இருந்துச்சு. எல்லாரும் வேற உள்ள போறாங்க, ஆர்வத்தில் ஆளுக்கு ஆளு ஒன்று எடுக்கிறாங்க. இல்ல ஏதாச்சும் நிறைய எடுத்துட்டாங்கன்னா கூட முடிஞ்சு போச்சு கேமு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் அவங்க கொஞ்சம் பிளான்டா இருந்தாங்க. ஒரு 3 பேர் மட்டும் எடுங்க, மற்றவங்க எல்லாம் கவுண்ட் பண்ணலாம் செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா போய் எடுத்த பிறகு ஒரு 850 பாயிண்ட்ஸ்க்கு எல்லாமே எடுத்துட்டு வந்தாங்க. ஆனா எல்லாமே பிக் பாஸ் வீட்டாருக்கு அப்படின்னு சொல்லிதான் எடுத்துட்டு வந்தாங்க. இதுல எப்படியும் சூப்பர் டீலக்ஸ் கொஞ்சம் ட்ரிகர் ஆயிருப்பாங்க இன்னும் அதிகமா. ஏன்னா ஃபர்ஸ்ட் டேலயே அவங்க தான் வின் பண்ணி எடுத்துட்டு வந்தது. அப்படி இருக்கும்போது இவங்க அதிகமா எடுத்துட்டு வந்தாங்கன்னு பிரிச்சு வைப்பாங்களே பிக் பாஸ் வீட்ல. அவங்க பிரிச்சு வச்சது எல்லாமே அவங்களுக்கு அதிகமான பாயிண்ட்ஸும் சூப்பர் டீலக்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு கம்மியான பாயிண்ட்ஸும் இருக்கிற மாதிரியான திங்ஸ் தான் பிரிச்சு வச்சாங்க. ஸோ அப்படி அதுக்கு பிக் பாஸ் கொடுத்ததே ரொம்ப கம்மி தான். 1/4 கிலோ சிக்கனு, ஒரு 4 ஆப்பிள் அப்படின்னு தான் கொடுத்துட்டு இருந்தாரு, அரை தர்பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இன்னைக்கு வந்து இன்னும் ட்ரிகர் ஆயிருப்பாங்க. ஏன்னா அவங்க எடுத்தது எல்லாமே பிக் பாஸ் வீட்டா இருக்கு அப்படின்னு தான் இருந்துச்சு. இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு பாட்டு போட்டாங்க. நான் கூட இப்போ 2-3 நாளா போயிட்டு இருக்கு இல்லையா, வயல் கார்டுல உள்ள வர போறாங்க, யாரோ ஒருத்தர் இறக்க போறாங்க அப்படின்னு ஆவலா பாத்துட்டு இருக்கும்போது உள்ள ஆண் பாவம் பொல்லாதது அப்படின்ற படத்தோட டீம் வந்து உள்ள வந்திருந்தாங்க. ஸோ அவங்க வந்து ரியோ அவர்லாம் வந்திருந்தாரு. அவர் வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அவர் சொல்லியிருந்தாரு, நான் இந்த வீட்டுக்கு ரொம்ப நாள் கழிச்சு வரேன், நானும் ஒரு நாள் இந்த வீட்டுல இருந்தேன்னா இந்த மாதிரி அவுட்ஸ்மிட்ஸா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க ப்ரமோஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க கிளம்பிட்டாங்க. இதுக்கப்புறமா ஸோ இதோட இன்றைய நாள் வந்து முடிஞ்சிச்சு. என்னதான் வந்து இன்னைக்கு சண்டை அதிகமா இல்லை, ஃபுல்லா திவாகரோட டேவா போயிட்டு இருந்தாலுமே பார்வதியோட பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அவங்க பண்ற ஒரே ஒரு பெர்ஃபார்மன்ஸ் சண்டை போடுறது தான், அதுல கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அவங்க என்ன பிளான் பண்ணிட்டு இருக்காங்க, ஒருவேளை பிளான் பண்ணதுக்கு அப்புறமா தான் இறங்குவாங்களோ, மைண்ட்ல ஏதோ கேம் ஓடிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு. ஏன்னா நம்ம கமருதன்கிட்ட இப்படி சொல்லி அனுப்பிட்டோம், உனக்கு எனக்கு எதுவும் இல்லை, இதுக்கப்புறம் இந்த ட்ராக் எல்லாம் ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓடின ரயிலையும் நிறுத்திட்டோம். இந்த பக்கம் திவாகரையும் அடிக்கடி நம்ம மூஞ்ச காட்டிட்டோம். வினோத்கிட்டையும் கொஞ்சம் வந்து சண்டை போட்டுட்டு இருக்கோம். யாரும் இல்லாம நம்மளோட கேம் தனியா போகணுமா, இல்ல இப்படியே இருந்தா இது நெகட்டிவ் ஆயிடுமான்னு நிறைய விஷயங்கள் அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்க ஃபேஸ் பார்க்கும் போதே தெரியுது. ஸோ இதுக்கப்புறம் பார்வதி வந்து பத்திரகாளி பார்வதியா வருவாங்களா, இல்ல அமைதியான பார்வா இருப்பாங்களா அப்படின்ட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இன்றைய நாள் இப்படிதான் முடிஞ்சு. இந்த லார்கட் டாஸ்க்ல இருந்து எல்லா திங்ஸும் வெளியில எடுப்பாங்களா, என்ன ஆகும், இல்லைன்னா இது மூலமா 2 டீமுக்குள்ள பெரிய சண்டை வருமா அப்படின்றதுலாம் நான் உங்களுக்கு நாளைக்கு சொல்றேன். பிக் பாஸ் வீட்ல என்ன நடக்குது அப்படின்ற உடனுக்குடன் டெய்லி தெரிஞ்சுக்க நீங்க எதுவும் பண்ண தேவையில்ல, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான நீங்க கிளிக் பண்ணிடுங்க. ஸோ அடுத்த வீடியோல மீட் பண்ணலாம். அன்டில் திஸ் பை ஃப்ரம் அர்ச்சனா.